வீட்ல சும்மா தான் ப்ரோ இருக்கேன். ஆனா என்ன பண்றது தெரியல. நான் இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன் நான் இப்படி சொன்னேன்றத கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்படி ஒரு பென் எடுத்திருக்கேன். அந்த பெண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த கேப்பை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க நண்பா. அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். நான் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அந்த கிளிக் பண்ற பென்ல இருந்து மட்டும் தனியா எடுத்திருக்கேன். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இந்த கேப்போட வச்சு ஒட்டிக்கோங்க நண்பா. நம்மளோட பெரிய ஆர்சி ட்ரக்கோட 4th பார்ட் வீடியோ நம்மளோட புது சேனலான எம்இடி ஆர்சி கிரியேஷன்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும். இப்போவே போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படியே அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி 5k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இப்போ நம்ம அந்த கேப்பை நம்மளோட பென்ல பழையபடி செட் பண்ணதுக்கு அடுத்து அந்த பெண்ணை நம்ம வந்து பாதியா வெட்டி எடுத்துக்கோங்க நண்பா. அதுக்கடுத்து ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பட்ஸோட ஹெட்ல நம்ம வந்து ஃபிளஷ் கிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்படி ஒட்டுறதுனால அந்த ஹெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதுக்காக தான் நண்பா நம்மளோட சேனலுக்கு இன்னைக்குள்ள 9 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஓவரா தான் சொல்றேன்றது புரியுது. ஆனாலும் பரவாயில்ல, உங்களோட சப்போர்ட் இருந்தா ஈஸியா ரீச் பண்ணலாம் நண்பா. நம்மளோட பட்ஸோட இன்னொரு ஹெட்டை வெட்டினதுக்கு அடுத்து அந்த பட்ஸை நீங்க வந்து அந்த பெண்ணுக்குள்ள ஏத்துனதுக்கு அடுத்து அப்படி ஒட்டிங்கன்னா அந்த பட்ஸ் மட்டும் வெளியே போகும் நண்பா. சும்மா இருக்கும்போது இதை வச்சு விளையாண்டா சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்டே அப்படி சொன்னேன். சப்ஸ்கிரைப் நவ்.